ஹாய் மக்களே, வெல்கம் டு அடுப்பங்கரை கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ப்ரான் பிரியாணி. 3 பேருக்கு எப்படி செய்யறதுன்ட்டு என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? ப்ரான் ஒரு 1/2 kg ப்ரான் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ். இது வந்து 4 மெம்பர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சு அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பட்டை, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், கிராம்பு 2, ஒரு வந்து கருப்பு ஏலக்காய், இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் நல்லா ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கணும். ஹீட் ஆனதும் வெங்காயம் 5 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. நல்லா ஆயில் வந்து எண்ணெய் வந்து காஞ்ச உடனே போட்டுக்கினீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எவ்வளோ வெங்காயம் வந்து வதங்குதோ பிரியாணிக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் இல்லை, எல்லாமே எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டு தரும் பிரியாணிக்கு. அப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்குற கேப்பில் இறால வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. புதினா போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே வந்து வதங்க தான் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 தக்காளி, ஒரு 5 வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா 3 தக்காளி பாதிக்கு பாதி எடுத்துக்கணும். இல்லைன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா ஒரு 1.5 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அதை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் உப்பு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக. அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம், கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணதும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வச்சுருந்த க்ளீன் பண்ணி வச்சுருந்த எறாவை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அதில் இருக்க மசாலா ஃப்ளேவர் ஃபுல்லாக எறால இறங்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிடுங்க. எறாலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். இப்போ நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்னால் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். வீட்டு அரிசி எடுத்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. நல்லா நான் பாஸ்மதி ரைஸ் வந்து 1 ஹவர் முன்னாடியே அரிசி போட்டதும் உப்பு பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருந்தால் குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் க்ளோஸ் பண்ண உடனே ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. விசில் ஃபுல்லாக போயிட்ட உடனே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உதிரியான டேஸ்டான எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.